இந்த 6 ஸ்கில் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சிக்க முடியாது. அது தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதை ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணவும் தெரியணும். இந்த ஸ்கில்ஸை ஸ்கூல்லையோ காலேஜ் எல்லாம் சொல்லி தர மாட்டாங்க, ஆஃபீஸில் ப்ராப்பராக கற்றுக்கவும் முடியாது. ஒரு எம்ப்ளாயியாக இருந்தேன்னா இப்போ ஒரு ஃபவுண்டர், இன்வெஸ்டர் அண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். அண்ட் இந்த ஜேர்னி ஃபுல்லாக நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா, ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வெறும் ஒரே ஒரு ஸ்கில் கிடையாது. ஒரு 3 ரிலேஷன்ஷிப்ஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது. முதல்ல உங்கள் கூட உங்களுக்கே இருக்க ரிலேஷன்ஷிப். செகண்ட், மற்றவங்களோட உங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, ரியாலிட்டி கூட உங்களுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப். இதில் பியூட்டி என்னன்னா, 3ல் ஏதாவது ஒன்றை விட்டீங்கன்னா கூட உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அது அவ்வளோதான், டைம் முடிஞ்சது, வா. மேலே சொன்ன 3 ரிலேஷன்ஷிப்புக்கும் 2 ஸ்கில் ஈச் தேவைப்படுது. அது என்னன்னு நான் சொல்றேன். அண்ட் இந்த வீடியோவோட லாஸ்ட்ல இந்த 6 ஸ்கில்லையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு மாஸ்டர் ஸ்கில் இருக்கு, அதை பத்தியும் சொல்றேன். கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்கில் 1, பில்ட் செல்ஃப் ட்ரஸ்ட், நாட் ஜஸ்ட் கான்ஃபிடன்ஸ். ஹியூமன்ஸ் என்னைக்குமே கான்ஃபிடென்ட்டா இருக்கிற ஒருத்தங்களை பார்த்தா அட்மையர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணணும்னு சொல்லி ஓடுவோம். இந்த இடத்துல தான் நம்ம மிகப்பெரிய ஒரு தப்பு பண்றோம். நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பாப்புலராக தெரிஞ்ச செரீனா வில்லியம்ஸ், அவங்க கெரியரில் 23 கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் அடிச்சிருக்காங்க. மோர் தென் 2 டெக்கேட்ஸாக டாப் பர்ஃபார்மராகவும் இருந்திருக்காங்க. அவங்களுக்கே செல்ஃப் டவுட் இருந்திருக்குது. உலகத்திலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் மியூசிஷியனான பால் மெக்கார்ட்னி கூட தனக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருக்குன்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. சக்ஸஸ் வந்துட்டா கான்ஃபிடன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ரியாலிட்டியில் கான்ஃபிடன்ஸ் ஒரு பில்ட் ஆகாது. 1960ஸ்ல ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட சைக்காலஜிஸ்ட் ஆல்பர்ட் பாண்டோரா பாம்புகளை பார்த்தா பயப்படுறவங்களை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமான பயம்லாம் கிடையாது. ஃபோபியா லெவலுக்கு பயப்படுறவங்களை வச்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட், அவங்க டிஸ்டன்ஸ்ல நின்று இன்னொருத்தங்க ஸ்னேக்கை ஹோல்ட் பண்றதை மட்டும் பார்க்க வைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சமா பக்கத்துல போக வைக்கிறாங்க. அண்ட் அவங்க கிளவுஸ் போட்டுவிட்டு அவங்களே ஸ்னேக்கை டச் பண்ண வைக்கிறாங்க. ஃபைனலா அவங்க கிளவுஸை ரிமூவ் பண்ணி டச் பண்ண வைக்கிறாங்க. இதை பண்ண வெறும் ஃபியூ ஹவர்ஸ்லயே ஸ்னேக்கை பார்த்தாலே பயப்படுறவங்க கூட மடியில வச்சா கூட ஃபேர் இல்லாம இருந்தாங்க. இதை விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பார்ட் இருக்கு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அதர் ஏரியாஸ்ல கூட இம்ப்ரூவ் ஆச்சு. லைக் ஹார்டான ஒரு கான்வர்சேஷனை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க தன்னால முடியாதுன்னு அவாய்ட் பண்ணிட்டு இருந்த பல விஷயத்தை ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா தைரியமா பேச ஆரம்பிச்சாங்க. இது ஏன்னா நம்ம கஷ்டம் நடக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம்னா பிரெயின் அதை ஒரு ப்ரூஃப் எடுத்து வச்சுக்கும். அந்த ப்ரூஃப் தான் கொஞ்சம் கொஞ்சமா செல்ஃப் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணும். கான்ஃபிடன்ஸ்னா நான் இதை நல்லா பண்ணுவேன்னு யோசிக்கிறது. ஆனால் செல்ஃப் ட்ரஸ்ட்னா எனக்கு இப்போ ஆன்சர் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவேன்னு நினைக்கிறது. இதை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் தான் தி ப்ரூஃப் பிரமிட். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் ஆஃப் ஆக்ஷன். நீங்கள் ரொம்ப வருஷமாக அவாய்ட் பண்ணுற இல்லை டிஃபிகல்ட்டு நம்புற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன ப்ராமிஸ் பண்ணிக்கோங்க, அதை டெய்லியும் கீப் அப் பண்ணுங்கள். தேர்ட், ப்ரூஃப் ஆஃப் ரெக்கவரி. ஃபெயில் ஆனதுக்கப்புறம், ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா செல்ஃப் ட்ரஸ்ட்டுங்கிற விஷயம் நீங்கள் சக்ஸஸ் ஆனால் மட்டும் பில்ட் ஆகாது, நீங்கள் ஃபெயில் ஆகி எழுந்து வரீங்க தெரியுமா, அங்கே தான் பில்ட் ஆகும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், லேர்ன் டு ஃபெயில் பட் வித்தவுட் பிகமிங் எ ஃபெயிலியர். ஃபெயிலியர் இஸ் அ கிரேட் டீச்சர். ஆனால் அந்த டீச்சர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி முதல்ல மூஞ்சிலே குத்துவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 2017 பிப்ரவரியில் என் ஸ்டார்ட் அப் மூலியமா என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ஐடி ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம். நாங்கள் லான்ச் பண்ண 2 மாதத்துல எங்களுக்கு 3 கிளைண்ட் கிடைச்சாங்க. பட் மே மந்த்லேருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸ் எங்கள் ப்ராடக்ட்குள்ளே ஒரு கஸ்டமர் கூட ஆன்போர்ட் ஆகலை. அதுக்கப்புறம் ஃபவுண்டர்ஸ் உட்காந்து ஒரு கேம் பிளான் பண்ணோம். எங்கள் மார்க்கெட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணோம், எங்கள் சேல்ஸ் டீமை பயங்கரமாக ட்ரெயின் பண்ணோம். அதோட ரிசல்ட் தான் மே மந்த் 2018 எங்ககிட்ட 140+ கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு ஃபெயிலியரோட இம்பேக்ட் கண்டிப்பாக ரொம்ப நாள் இருக்கும். அது உங்களை ஸ்மாலாக லோன்லி தான் ஃபீல் பண்ண வைக்கும். இதெல்லாம் எனக்கு அந்த 8 மாசத்துல ஒண்ணுமே புரியல. அதுதான் இந்த ஃபெயிலியரோட ப்ராப்ளமே. நம்ம பிரெயின் பொதுவாகவே ஃபெயிலியரை 3 வழியில் இன்டர்ப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட், பர்சனல், நான் ஃபெயில் ஆயிட்டேன், இது என்னோட ப்ராப்ளம். செகண்ட், பெர்மனன்ட், அவ்வளோதான், இனிமேல் எதையுமே நம்மளால மாற்ற முடியாது. தேர்ட், பர்சுவேஷன், நான் இதில் ஃபெயில் ஆயிட்டேன், இனிமேல் நான் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் தான். இது 3மே நல்லா பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் எல்லாம் கிடையாது, நம்ம மைண்டு கிரியேட் பண்ணுற ஒரு ஸ்டோரிஸ். நான் அந்த டைமிங்கில் எப்படியெல்லாம் ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ணேன் அப்படிங்கிற 3 சீட் கோட் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், மேக் யூஸ்ஃபுல் மிஸ்டேக்ஸ். உங்கள் ரிஜெக்ஷன் ரேட் மட்டும் ரொம்ப லோவாக இருந்தால் உங்கள் ஃபுல் எஃபிஷியன்சியோட ட்ரை பண்ணலின்னு அர்த்தம். செகண்ட், திங்க் லைக் அன் இன்வெஸ்டர். அஸ் இன்வெஸ்டராக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா ஸ்டார்ட் அப்ஸுமே கண்டிப்பாக பிக்கப் ஆகாது. 100ல் 1 2 தான். பட் வி கீப் இன்வெஸ்டிங் மோர். ஏன்னா அந்த 1 2 ஸ்டார்ட் அப்ஸ் எங்களுக்கு 600 to 700 டைம்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். நாங்கள் பண்ண அதர் இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ்டேக்ஸை டேலி பண்ணி கொடுக்குறது. தேர்ட், ரிமெம்பர் த பிகர் பிக்சர். இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஃபெயில் ஆகுங்க, ஆனால் அந்த ஃபெயிலியரை உங்கள் ஐடென்டிட்டியாக மாற்றிக்காதீங்க. ஸ்கில் 3,
லேர்ன் ஹவு டு செல். லைஃப் ஃபுல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, எதையாச்சும் நம்ம வித்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். ஜாப் இன்டர்வியூனா உங்களே நீங்கள் விற்பீங்க, டேட்டுக்கு போனால் உங்களோட பர்சனாலிட்டி விற்பீங்க, உங்கள் கம்பெனிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னா உங்கள் விஷனை விற்பீங்க. இந்த மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம எதையாச்சும் ஒன்று வித்துட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செல்லிங் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ், செல்லிங் இஸ் ஆல் அபவுட் கிரெடிபிலிட்டி. வாழ்க்கை பூரா வித்துட்டு இருக்கோம்னு சொல்லியாச்சு. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க் சொல்லி தட்டுமா? அந்த ஃப்ரேம் ஒர்க் பேர் தான் CARE, கேர். C ஃபார் கியூரியாசிட்டி. ஃபர்ஸ்ட், மற்றவங்களுக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து உங்ககிட்ட ப்ரமோஷன் கேட்குறாங்கன்னா அவங்க உங்ககிட்ட ப்ரமோஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஒரு ரெகக்னிஷன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அலைன்மெண்ட். மற்றவங்களோட நீட்ஸை அவங்க கிட்ட இருக்கிற சொல்யூஷனோட கனெக்ட் பண்ணுங்க. R ரிலேபிலிட்டி. உண்மையை சொல்லுங்க. உங்க ப்ராடக்டால என்ன ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்க. அதை விட முக்கியமா அது என்ன பண்ண முடியாதுங்கிறதையும் சொல்லுங்க. உங்க வீக்னஸ் நீங்க ஹைட் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா உங்க ஸ்ட்ரென்த்தையும் சேர்த்து மக்கள் டவுட் பண்ணுவாங்க. மக்களை அவங்களோட ஃபியூச்சர் வெர்ஷனை ஃபீல் பண்ண வைங்க. எக்ஸாம்பிள், ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபாட் லான்ச் பண்ணும்போது அவர் சொன்னது 1000 சாங்ஸ் இன் யுவர் பாக்கெட்னு சொன்னார். அந்த இடத்துல அவர் ஸ்டோரேஜ் சைஸை பத்தி பேசல, ஃபீச்சர்ஸை பத்தி பேசல. ஏன்னா ஃபேக்ட்ஸ் மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட், பட் ஃபீலிங்ஸ் மேக் பீப்புள் மூவ். இங்க மூவிங் பீப்புள் மட்டும்தான் செல்லர்ஸ். ஸ்கில் 4, லேர்ன் ஹவு டு பில்ட் பீப்புள். சிலிகான் வேலியில மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்த ஒருத்தருக்கு ஃபார்மலா ஒரு பவரே இல்லை. அவர் வேற யாரும் கிடையாது, பில் கேம்பல் தான். ஒரு ஃபுட்பால் கோச்சா இருந்த இவரை 39 வயசுல ஃபயர் பண்றாங்க. அதுக்கப்புறம் கூகுள், மெட்டா, ஈபே, அமேசான் மாதிரியான பெரிய கம்பெனிஸோட லீடர்ஸ்க்கு மென்டாரா இருந்தாரு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, அவருக்கு சாஃப்ட்வேர் பில்ட் பண்றதுக்கெல்லாம் தெரியாது, பட் பீப்புளை பில்ட் பண்ண தெரியும். ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு CEO மீட் பண்றதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவர் கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தான் தெரிஞ்சது, அவர் ஒரு ரூம்குள்ள என்ட்ரானாலே அவர் தான் ஸ்மார்ட்டஸ்ட் பர்சனா இருப்பாரு. அவரோட கம்பெனிக்கு மேசிவான growth and revenue இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட நான் பார்த்த ஒரே ப்ராப்ளம், அவர் கம்பெனி பில்ட் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு பீப்புளை பில்ட் பண்ண தெரியல. என்னதான் ஒரு கம்பெனியோட ரெவன்யூ மிகப்பெரிய லெவல்ல இருந்தாலும் அங்க வேலை செய்யறவங்க என்னமோ ரொம்ப ஸ்மாலா தான் ஃபீல் பண்ணாங்க. எவென்ச்சுவலா எக்ஸிக்யூட்டிவ்ஸா இருந்த ஒவ்வொருத்தரும் அந்த கம்பெனி விட்டு போக ஆரம்பிச்சாங்க. கம்பெனியே மொத்தமா கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய லெசன் என்னன்னா, உங்க கம்பெனி எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவோ கோடி ரெவன்யூவும் பண்ணலாம். ஆனா அந்த கம்பெனில இருக்கிற பீப்புள் மட்டும் வேலிடா ஃபீல் பண்ணலனா எவென்ச்சுவலி நீங்க எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிடுவீங்க. ஒரு தடவை கூகுள் அவங்களோட 180+ இன்டர்னல் டீம்ஸ் அனலைஸ் பண்ணாங்க. கூகுள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி இதை பண்ணாங்கன்னா, ஒரு ஹை பர்ஃபார்மிங்கான டீம்னா அதுல ஹையஸ்ட் ஐக்யூ இருக்கிற பர்சன்ஸ் தான் இருப்பாங்கன்னு. ஆனா வந்த ரிசல்ட் அவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. பீப்புள் எங்க சேஃபா ஃபீல் பண்றாங்களோ, அவுட் ஸ்போக்கனா இருக்க முடியுதோ, அந்த டீம்ஸ் மட்டும்தான் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம்ஸா இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் சைக்காலஜிக்கல் சேஃப்டின்னு சொல்றாங்க. இந்த சைக்காலஜிக்கல் சேஃப்டியை பில்ட் பண்ண நீங்க 3 விஷயம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட், கிவ் அட்டென்ஷன். இன்னைக்கு காசை விட அதிகமா தேவைப்படுற ஒரு விஷயம்னா அது அட்டென்ஷன். ஒருத்தங்க பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை முழுசா கேளுங்க. ஈவன் ஒரு நிமிஷம் நீங்க அட்டென்ஷன் கொடுத்தா கூட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ணுவாங்க. செகண்ட், கிரெடிட்ஸ் கொடுங்க. ஒரு விஷயம் கரெக்டா நடந்துச்சுன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிளான பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. மோஸ்ட் பீப்புள் இந்த இடத்துல ஜென்ரிக்கா குட் ஜாப்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்ணாங்களோ அதை மென்ஷன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா பீப்புளுக்கு அவங்க எவ்வளவு குட்னு நீங்க ரிமெம்பர் பண்ணும் போது தான் நீங்க எவ்வளவு கிரேட்னு அவங்க ஞாபகம் வச்சுக்குவாங்க. மூணாவது, கிவ் ஓனர்ஷிப். ஒரு டீம் மெம்பர் இருக்காங்கன்னா அவங்க ஒர்க்கை அவங்களே பிரசன்ட் பண்ண விடுங்க. மேனேஜர்னா அவங்க டீமை ஓன் பண்ண விடுங்க. என்னைக்குமே அவங்கள ஹெல்ப்பர் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, ஒரு ஓனர்ஸ் மாதிரி ஃபீல் பண்ண வைங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, when your people grow you grow faster. ஸ்கில் நம்பர் 5, அண்டர்ஸ்டாண்டிங் த மணி. வாரன் பஃபட்டோட வெல்த்தை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்கு. அவரோட மெஜாரிட்டி ஆஃப் வெல்த் அவருக்கு வயசானதுக்கு அப்புறம் தான் காம்பவுண்ட் ஆயிருக்கு. 65 வயசு வரைக்கும் அவர் பில்லியனர் தான். ஆனா அதுக்கப்புறம் டெக்கேட்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங் அவரை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துச்சு. இதுதான் காம்பவுண்டிங்கோட மிகப்பெரிய பவர். இதுல ப்ராப்ளம் என்னன்னா, ஹியூமன் பிரெயினுக்கு காம்பவுண்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனாலதான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்றாங்க. ஸோ நீங்க மணியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 3 பேசிக்கான விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், மணி காம்பவுண்ட்ஸ். ஷார்ட் டேர்ம்ல நம்ம கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட்டை விட லாங் டேர்மா இருக்கிற பேஷன்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். ரெண்டாவது, இன்ஃப்ளேஷன் ஈட்ஸ் மணி. உங்க காசு ஒரு இடத்துல மல்டிப்ளையே ஆக உட்கார்ந்துட்டு இருந்துச்சுன்னா ஆக்சுவலா யூ ஆர் லூசிங் மணி. தேர்ட், டைவர்சிஃபிகேஷன் ரெடியூசஸ் ரிஸ்க். எல்லா காசையும் எடுத்துட்டு போய் ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்றது க்ரோத் ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. மணியை ஹேண்டில் பண்றதுக்கு தேவையான ஸ்கில்லே எப்படி சம்பாதிக்கிறதுங்கிறதுல இல்ல, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல தான். ஏன்னா இன்னைக்கு நீங்க பண்ற ஃபினான்ஷியல் இக்னரன்ஸ் நாளைக்கு நீங்க லைஃப்ல பண்ற மிகப்பெரிய பிரச்சனையா வந்து முடியலாம். ஸ்கில் 6, பில்ட் ஜட்ஜ்மெண்ட். நம்மளோட என்டையர் கெரியர், எஜுகேஷன், ஸ்டேட்டஸ் இது எல்லாமே ஒரு குவாலிட்டியை நம்பி தான் பில்ட் பண்ணணும். அதுதான் இன்டெலிஜென்ஸ். பெஸ்ட் யூனிவர்சிட்டி தான் போகணும், டாப் எம்என்சில மட்டும்தான் வேலை வாங்கணும்,
பண்ணணும், மேக்ஸிமம் நாலேஜ் அக்குமுலேட் பண்ணணும், இப்படியெல்லாம் நினைச்சிருப்போம். ஆனா இப்போ ஏஐ வந்துருச்சு. இப்போ இருக்கிற இந்த ஏஐ ஏரால இன்டெலிஜென்ஸ் ஒரு ஸ்லோவான ஒரு கமோடிட்டியா மாறிட்டு வந்துட்டு இருக்கு. ஏஐ உங்களோட ஃபாஸ்ட் அனலைஸ் பண்ணலாம், நிறைய இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் கூட பண்ணலாம், ஆயிரக்கணக்கில் ஐடியாஸை செகண்ட்ஸ்ல ஜென்ரேட் பண்ணலாம். இங்க கொஸ்டின் என்னன்னா, ஒரு மிஷினால உங்களை விட அதிகமா திங்க் பண்ண முடிஞ்சா நீங்க என்ன பண்ண போறீங்க? சிம்பிள், யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் த மிஷின். ஏஐனால 1000 லைன் இருக்கிற ஆர்டிகல் எழுத முடியும். அந்த 1000 லைன் ஆர்டிகல்ல எந்த லைன் நல்லா இருக்கு, எந்த இன்ஃபர்மேஷனை ட்ரஸ்ட் பண்ணலாம், எந்த அவுட்புட்டை யூஸ் பண்ணக்கூடாது, அதை டிசைட் பண்றது தான் ஹியூமனான உங்க ஜட்ஜ்மெண்ட். இந்த ஏஐ யூஸ் பண்றதுல 3 மேஜர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த ஏஐயோட பியூட்டி என்னன்னா, தப்பா சொல்றது கூட கான்ஃபிடென்ட்டா கரெக்டா இருக்கிற மாதிரியே சொல்லும். வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ரெண்டாவது பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, ஏஐ உங்களோட அறிவை ஆவரேஜா ஆக்கிரும். ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற பேட்டர்ன்ஸை வச்சு மட்டும்தான் ஏஐ அவுட்புட் ஜென்ரேட் பண்ணும். அதை கண்ணை மூடிட்டு மட்டும் நம்பிட்டீங்க, உங்க ஒர்க் ரொம்ப ஜென்ரிக்கா இருக்கும். மூணாவது முக்கியமான ஒரு பிரச்சனை, ஏஐ பொதுவாகவே எப்படி ட்ரெயின் பண்ணிருக்காங்கன்னா, நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற மாதிரி. ஒண்ணு ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு. நீங்க எதை பிலீவ் பண்றீங்களோ அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்றதுக்கு பெரிய அளவுல சான்ஸ் இருக்கு. இந்த ஏஐ ஏரால மிகப்பெரிய அட்வான்டேஜ் வெறும் இன்டெலிஜென்ஸ் மட்டும் கிடையாது, டேஸ்ட், கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் முக்கியமா ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எப்படி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னா, ஃபாஸ்டான ஒரு ஹானஸ்டான ஃபீட்பேக் வச்சுதான். ஃபயர் ஃபைட்டர்ஸ் தீயை அணைக்க போராடும் போது அவங்களுக்கு இன்ஸ்டன்டா ஃபீட்பேக் கிடைக்கும். அந்த இன்ஸ்டன்ட் ஃபீட்பேக்கை வச்சு கரெக்டான டெசிஷன் எடுத்தாங்கன்னா இம்மீடியட்டா ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அதுவே தப்பா எடுத்தாலும் ரிசல்ட்ஸ் இம்மீடியட்டா தான் இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹானஸ்டான ஃபீட்பேக் கிடைக்குதோ அப்பதான் உங்களால கரெக்டா ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும். இந்த 6 ஸ்கில்லுமே உங்ககிட்ட இப்போ சொல்லிட்டேன். இதை மாஸ்டர் பண்றதுக்கு உங்களுக்கு முக்கியமா ஒரு ஸ்கில் வேணும். அதுதான் இந்த 7வது ஸ்கில், லேர்ன் ஹவு டு லேர்ன். ஏன்னா ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ணிட்டு 20 வருஷத்துக்கெல்லாம் சர்வை பண்ண முடியாது. இந்த உலகம் ரொம்ப ஃபாஸ்டா எவால்வ் ஆயிட்டு இருக்குது. எந்த அளவுக்குன்னா, நீங்க ஏறுற மலை நீங்க ஏறிட்டு இருக்கும் போது ஒரு ஷேப்பை மாத்திக்குது. ஸோ ரிப்பீட்டடாக லேர்ன் பண்ணுங்க, அன்லேர்ன் பண்ணுங்க, முக்கியமாக ரீலேர்ன் பண்ணுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்கள் கப்பை எம்டியாக வச்சுக்கோங்க. உங்கள் கப்பு ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா புதுசாக ஒரு விஷயம் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ஃபைனலாக என்னோட வெர்டிக்ட் என்னன்னா, லைஃபோட முக்கியமான ஸ்கில்ஸ் எல்லாம் புக்ஸ்லேருந்து மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். லைக் ஜட்ஜ்மெண்ட், எம்பத்தி, கேரக்டர், இதெல்லாம் யாரோ உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு ஹை வேல்யூ பர்சனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஏஐ விட உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக உங்களுக்கு உங்களையே ட்ரஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஃபெயிலியரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், பீப்புளை பில்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், மணியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை விட முக்கியமாக டெக்னாலஜிக்கு மேலே ஜட்ஜ்மெண்ட்டை யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபியூச்சரில் வேல்யூபிள் பர்சன்னா எல்லாமே தெரிஞ்ச பர்சன் கிடையாது. எது வந்தாலும் லேர்ன் பண்ணி அடாப்ட் பண்ணுறவங்கள தான் வேல்யூபிள் பர்சன் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், என்ன லேர்ன் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை நீங்கள் மட்டும் லேர்ன் பண்ணால் பார்த்தாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் லேர்ன் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். See you next video.